நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திலும் வேதத்திற்கு திரும்புவோம் என்கிற நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஞான முழுக்கு ஞான ஸ்நானம் என்கிற ஒரு தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்திற்கு நாங்கள் திரும்பும்படியாக, வேதத்தினுடைய ரகசியத்தை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். வாசிக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வேதாகமத்தில் ஒரு அற்புதமான ஒரு பதிவு 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நாகமான் என்று சொல்லக்கூடிய சீரிய நாட்டு படைத்தளபதியை குறித்து வேதம் சொல்கிறது. ஒரு வல்லமையான ஒரு தளபதி. அவனுக்கு கீழாக அநேக பணிவிடைக்காரர்கள், சேவகர்கள் அநேகர் இருந்தார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஒரு பதவியை உடைய ஒரு மனிதன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ரொம்ப ஆச்சரியம். இந்த ஒரு குஷ்டரோகி எப்படி அந்த ஒரு ஸ்தானத்தை அவர் அடைந்தார் அப்படின்றது நம்மளுக்கு வேதாகமத்தில் சொல்லப்படலை. ஆனால் ரொம்ப ஆச்சரியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாராவது ஒரு குஷ்டம் பிடித்த ஒரு நபர் இருப்பார்கள் என்றால், அந்த குஷ்டம் பிடித்த நபர்களை பாளையத்திற்கு புறம்பாக அவர்கள் வைத்து விடுவார்கள். ஏன்னா பாளையத்துக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. பாளையத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அது தீட்டு என்று பழைய ஏற்பாட்டில் கருதப்பட்டது. அதனால் யாரெல்லாம் குஷ்டம் பிடித்தவர்கள் இருக்கிறாங்களோ, அந்த குஷ்டம் பிடித்தவர்களை பாளையத்துக்கு புறம்பாக வெளியே அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல அவங்கள செப்பரேட் பண்ணி வச்சுடுவாங்க, தனிமையில். ஏன்னா இந்த ஒரு குஷ்டம் அப்படின்றது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ், ஒரு தொற்று பரவக்கூடிய ஒரு நோயாக கருதப்பட்ட காலம். அதனால் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா தனிமையில் வைத்துருவாங்க. தனிமையில் வைக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க நல்ல திடகாத்திரமான மனிதர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க அவங்களோட பேச முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த பாளையத்துக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ பாளையத்துக்கு வெளியவே அவங்க தனிமையிலே இருந்து அவங்களுடைய காலம் அங்கேயே சீக்கிரமாக என்ன ஆகிடும்னா மரணத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். இது பொதுவாக குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கை சரித்திரம் அந்த காலத்தில். இங்கே இந்த சீரிய படை தளபதி நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், பராக்கிரமம் நிறைந்த ஒரு மனிதன். அவருக்கு அந்த ஒரு குஷ்ட நோய் இருந்தது. ஆனால் அவர் பாளையத்துக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு சுகம் அடையணும் அப்படின்னு அவருக்கு விருப்பம். அநேக முயற்சிகளை அவர் ஏறெடுத்தும் முடியாமல் போய்விட்டது. அங்கே இஸ்ரவேலிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு சிறுமியின் மூலமாக ஒரு நற்செய்தி இந்த நாகமானுக்கு தெரிவிக்கப்படுகிறது. என்னென்னா, நீங்கள் எருசலேமுக்கு நீங்கள் போவீர்கள் என்றால் அங்கே எலிசா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி நீங்கள் சந்திப்பீர்கள் என்றால் உங்களுடைய குஷ்டமெல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி அந்த சிறுமி சொல்கிறார். சிறுமியினுடைய பேச்சை கேட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா படையெடுத்து அங்கே போகிறாங்க. போகும்பொழுது எலிசாவை பார்க்குறாங்க. எலிசாவை பார்த்த உடனே எலிசா சொல்கிறாரு, நீங்கள் இந்த யோர்தானில் போயிட்டு 7 முறை நீங்கள் முழுகி எழுந்துக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு எலிசா சொல்கிறார். இது வேதாகமத்தில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு சம்பவம். பிறகு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இவங்க நாகமான் அந்த ஒரு யோர்தான் நதியில் போய் அவர் முழுகிறார். வேதாகமத்தில் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வாக்கியம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். 14வது வாக்கியம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகினபோது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல மாறி அவன் சுத்தமானான். வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், இந்த மனிதன்
அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே 7 முறை அந்த யோர்தானில் என்ன பண்ணுறாருன்னா முழுகி எழுந்துக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் முழுகி எழுந்திருக்கும் பொழுது தன்னுடைய மாமிசத்தில் அந்த குஷ்டம் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. ஒரு முறை முழுகி எழுந்துக்கிறாரு, குஷ்டம் இருக்குது. 2வது முறை எழுகி பார்க்குறாரு, குஷ்டம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் முழுகி முழுகி எழுந்திருக்கும் பொழுது அவருக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசம், நான் 7வது முறை முழுகி எழுந்திருக்கும் பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி அவர் நினைத்தார். அவருடைய விசுவாசத்தின்படியே அங்கு 7வது முறை அவர் எழுந்திருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சுகம் கிடைத்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குஷ்டம் பிடித்த ஒரு நபர் சுகம் அடைந்ததை குறித்து சொல்கிறது. இதை காட்டிலும் வேதாகமத்தில் இன்னொரு முக்கிய கருத்து என்ன சொல்கிறது என்றால், அதான் பேக் டு த பைபிள், வேதாகமத்திற்கு திரும்புவோம் என்கிற ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பாவ குஷ்டத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரத்தில் நம்மளுடைய சரீரங்கள் நல்லா தான் இருக்குது, அந்த குஷ்டம் பிடித்தது போல் நம்மளுடைய சரீரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் என்கிற ஒரு குஷ்டம் ஒரு மனிதனுக்குள்ளாக ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் அந்த பாவ குஷ்டத்தை போக்குவதற்கு ஆண்டவர் ஒரு விமோச்சனத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்த்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இவர் மூலமாக எனக்கு விடுவிப்பு, இவர் மூலமாக எனக்கு ஒரு நம்பிக்கை, இவர் மூலமாக எனக்கு ஒரு இரட்சிப்பு மீட்பு கிடைக்கும் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான முழுக்கை பெறும்பொழுது பாவ குஷ்டங்கள் நம்மிடத்திலிருந்து மறைகிறதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த ஞான ஸ்நானத்தை குறித்து, நம்மளுடைய பாவ குஷ்டங்கள் போக்குவதற்கு இந்த ஞானம் முழுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் முழுகி எழுந்தபொழுது சுகம் கிடைத்தது போல ஞான ஸ்நானத்தின் மூலமாக நீங்களும் நானும் முழுகி எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. நம்மளுடைய பாவ குஷ்டங்கள் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. இன்றைக்கி சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் பலவிதமான ஞான ஸ்நானங்கள் இருக்கிறது. வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம். இந்த ஒரு ஞான ஸ்நானத்தை குறித்து தான் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய விதமான ஞான ஸ்நான முறைகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த தெளிப்பு ஞான ஸ்நானம் ஒன்று உண்டு. நீங்கள் சில திருச்சபைகளில் போனீங்கன்னா ஞானம் முழுக்க தெளிப்பு ஞான ஸ்நானம் செய்வார்கள். இது ஒரு மெத்தட், ஒரு முறை. சில திருச்சபை நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னா கொடிக்கு கீழாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ஒரு விதமான ஞான ஸ்நானம் என்று சொல்லப்படுகிறது. சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பூக்களை தூவி ஞானம் முழுக்கு, நீங்கள் அயல் நாடுகளில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பூக்களை தூவி ஞான ஸ்நானம் கொடுப்பது உண்டு. சில இடத்துல ஒரு விசித்திரமாக டெலிஃபோன் பேப்டிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெலிஃபோன்லேயே ஞான ஸ்நானம் கொடுக்குற ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த நாகமான் முழுகி எழுந்தான் பார்த்திங்களா, அது மாதிரி முழுகி எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஞான ஸ்நானம். இந்த ஞான ஸ்நான முறைகளை பார்க்கும்பொழுது அநேக முறைகள் இருக்குது, சரிங்களா? ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் எந்த விதமான ஞான ஸ்நானத்தை பெற்றார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசுவானவர் பாவமே செய்யலை, ஆனால் உங்களுக்காக எனக்காக ஒரு வழிமுறையை அவர் வைத்து போனதாக நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவானவர் எப்படி ஞான ஸ்நானம் எடுத்தார் அப்படின்றத நம்ம வேதத்திலிருந்து நம்ம படிப்போம். மார்க் 1வது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா அவர் எப்படி ஞானஸ்நானம் எடுத்திருப்பார்? ஜலத்திலிருந்து கரையேறாரு, தண்ணியிலிருந்து அவர் கரையேறி வராரு. அப்படின்னா அவர் எப்படி இந்த ஸ்ப்ரிங்க்லிங் என்று சொல்கிறாங்களே, ஸ்ப்ரிங்க்லிங் பேப்டிசம் எடுத்திருப்பாரா? தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருப்பாரா? தெளிப்பு ஞானஸ்நானம் எடுக்கிறதா இருந்தால் கரைக்குள்ளே போகணுன்னு அவசியமே இல்லை. வெளியே இருந்தாங்கன்னாவே போதும், தண்ணி கொண்டு ஸ்ப்ரிங்க்லிங் பண்ணிடலாம் இல்லை? அப்போது அந்த ஞான ஸ்நானத்தை, தெளிப்பு ஞான ஸ்நானத்தை ஆண்டவர் பெறவில்லை. அங்கே கொடியை பற்றி ஏதாவது அங்கே கொடியின் கீழாக போனாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. அப்போ இயேசுவானவர் எந்த விதமான ஞான ஸ்நானம் பெற்றார் அப்படின்னா,
ஜலத்திலிருந்து கரையேறின உடனேன்னா ஜலத்திலிருந்து அவர் வராரு. அப்போது அவர் ஒரு முழுகி தண்ணீரில் முழுகி எழுந்த ஒரு ஞான ஸ்நானத்தை அங்கே வலியுறுத்துறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் மத்தேயு 3வது அதிகாரம் 16வது வாக்கியத்தில் பார்த்தாலும் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அப்படின்றத வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போது இயேசுவானவர் எந்த விதமான ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுகி எடுக்கக்கூடிய ஒரு ஞானஸ்நானம், தண்ணீரில் முழுகி எழுந்த ஒரு ஞானஸ்நானத்தை இயேசுவானவர் பெற்றார். அதுதான் நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சீஷர்களுடைய அனுபவத்தில் நம்ம பார்க்கலாம், எப்படி சீஷர்கள் ஞானஸ்நானம் அங்கே எடுத்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பிலிப்புவை குறித்து நம்ம பார்க்குறோம். பிலிப்பு அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்புவும் அந்த கந்தாகிய மந்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரியும் சம்பாஷிக்கக்கூடிய ஒரு அனுபவம். வாக்கியத்தை வாசிப்போம். 38வது வாக்கியத்திலிருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 8:38 வாசிக்கிறேன். ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். எங்கே இறங்குறாங்களா? தண்ணீரில் இறங்கினார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது ஸ்ப்ரிங்க்லின் பேப்டிசம்னா அவங்க தண்ணீரில் இறங்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணீருக்கு வெளியே இருக்கலாம். தண்ணியிலேருந்து ஒரு ஜஸ்ட் கொண்டு தெளிப்பு ஞானஸ்நானத்தை அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் 2 பேரும் எங்கே இறங்குறாங்களா? தண்ணீரில் இறங்குறாங்க. எதுக்காகனா தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெறுவதற்காக தண்ணீரில் அவர்கள் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். 39வது வாக்கியம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். வேதாகமம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது எந்த விதமான ஞானஸ்நானத்தை பெற வேண்டும் என்று. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 23வது வாக்கியத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாயிருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ரொம்ப வேதம் தெளிவான சில வாக்கியங்களை நம்மளுக்கு கொடுக்கிறது. எப்படி ஞானஸ்நானம் அவர்கள் கொடுத்தாங்க, எதில் அவங்க தண்ணீரில் எப்படி முழுகினாங்க, இது மாதிரி வேதாகமத்தில் சான்றுகளை நம்ம படிக்கிறோம். சரி, இப்போ நம்மளுக்கு ஞானஸ்நானம் முக்கியமா? ஞான முழுக்கு என்பது முக்கியமா? பிரியமானவர்களே, இந்த ஞான முழுக்கு என்பது ஒரு சடங்கு, சரிங்களா? இது ஒரு வழிமுறை. ஆண்டவராகிய இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்றார். ஏனென்றால் நீதியை நிலைநிறுத்துவதற்காக, உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழிமுறையை காண்பிப்பதற்காக இந்த ஒரு ஞானஸ்நானம் என்கிற ஒரு சடங்கை ஆண்டவர் ஏற்படுத்தினார். பிரியமானவர்களே, இந்த ஞானஸ்நானத்தை பெறுவதனால நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உலக மக்களுக்கு நீங்களும் நானும் அறிவிக்கக்கூடிய ஒரு செயலாக அது காணப்படுகிறது. சரி, ஞானஸ்நானம் முக்கியமா அப்படின்னா வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம். மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வாக்கியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, மார்க்கு 16:16, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். வசனம் சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படுவதற்கு இந்த ஞான முழுக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கிறதை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 3வது அதிகாரம் 5வது வாக்கியத்தில் ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்ன ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. இயேசு பிரதியுத்தரமாக, நிக்கதோமுவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இங்கே வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு எங்கெல்லாம் சொல்கிறாரோ, 2 முறை மெய்யாகவே மெய்யாகவேன்னு அப்படின்னு சொல்கிறாரோ, அது ஆண்டவர் ரொம்ப அங்கே அழுத்தம் திருத்தமாக சில விஷயத்தை புரிய வைக்கிறார்.
ஆண்டவர் விரும்புகிறாரு, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று. ஒருவேளை பெறவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? ஸோ அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த ஞான ஸ்நானம் மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது. இன்னொரு வாக்கியத்தை நம்ம வாசிப்போம். கொலேசியர் 2வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிப்போம். ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இந்த ஞான ஸ்நானம் என்பது என்ன அப்படின்னா, அந்த தண்ணீருக்குள்ளாக முழுகும் பொழுது இயேசுவுடன் கூட அடக்கம் பண்ணுவதற்கு அது சமம். தண்ணீரில் முழுகி அப்படியே எழும்பும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவானவரோடு உயிரோடு எழுப்பப்படுவதற்கு, அவரோடு இணைந்து எழுந்து வருவதற்கு சமமாக அது ஒரு பாவனையாக அங்கு சொல்லப்படுகிறது. ஸோ ஞானஸ்நானம் என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வாக்கியத்தில் பேதுரு சொல்கிறாரு. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ இந்த ஞான ஸ்நானம் எதற்கு முக்கியம்? மனம் திரும்பி நம்மளுடைய பாவ மன்னிப்பு பெறுவதற்கு இந்த ஞான ஸ்நானம் மிக மிக அவசியம் என்று வேதம் சொல்கிறது. இயேசுவானவர் ஞான ஸ்நானம் பெற்ற உடனே வானம் திறக்கப்பட்டது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் இறங்கி வந்ததாக வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல தான் பேதுரு இங்கே எழுதுகிறாரு, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இயேசுவானவருக்கு மாத்திரமல்ல, இயேசுவை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவானவர் பெற்றதை போல, அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றது போல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றது போல, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான முழுக்கை பெறுகிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த ஞான முழுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுவதற்கு ஒரு சீட்டை போல இது இருக்கிறது, ஒரு படிக்கட்டை போல இது இருக்கிறது. அதனால் இந்த ஞான ஸ்நானம் என்பது மிக மிக அவசியம். ஒருவேளை நான் ஞான ஸ்நானத்தை நான் தவிர்ப்பேன் என்றால் என்ன நடக்கும்? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம இப்போ தான் வாசித்தோம், யாரெல்லாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஒருவேளை நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நான் பெறவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் என்ன பண்ண முடியாதா? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு வசனத்தில் நம்ம வாசித்தோம். சரிங்களா? நான் நிராகரிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நான் அந்த ரட்சிப்பை இழந்து போகிறேன். நான் நிராகரிப்பதனால பரலோக ராஜ்யத்தை நான் இழந்து போகிறேன் என்று அர்த்தம். வேதாமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது லூக்கா 7வது அதிகாரம் 30வது வாக்கியம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். லூக்கா 7:30வது வாக்கியம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். வெரி கிளியர், ரொம்ப அழகாக வேதம் சொல்லுது. இந்த தேவனுடைய ஆலோசனையை அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? தள்ளி விட்டாங்களாம். ஞான ஸ்நானம் என்பது நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை. ஆனால் பரிசேயரும் இந்த நியாய சாஸ்திரிகளும் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி அவைகளை என்ன பண்ணிட்டாங்களாம்? தள்ளி விட்டார்களாம். பிரியமானவர்களே, இந்த ஞான முழுக்கு என்பது நீங்களும் நானும் மெய் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளமாகவும் அவருடைய பாடு மரணங்களை நாம் யோசித்து தண்ணீரில் முழுகும் பொழுது அவரோடு கூட அடக்கம் பண்ணுவதற்கும், வெளியே அப்படியே தண்ணீரிலிருந்து வெளியே வரும்பொழுது இயேசுவானவரோடு உயிரோடு எழுந்து வருவதற்கும், அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெறுவதற்கும்
ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு இயேசுவானவருக்கு எவ்விதமாக வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியைப் போல வந்தது போல யாரெல்லாம் மெய் ஞானஸ்நானம் பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்தாவின் ஒரு வரங்களை ஆண்டவர் தருவதாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். நீங்கள் விசுவாசம் உள்ளவனாகி நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்பொழுது நீங்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்காமல் ஒருவேளை ஞான முழுக்கை ஒருவேளை தள்ளி போட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கேடு உண்டாகும்படியாக தேவ ஆலோசனையை நீங்கள் தள்ளிவிடுகிறீர்கள். பிரியமானவர்களே, நான் பணிபுரிந்த ஒரு இடத்துல ஊழியம் செய்த நாட்களில் ஒரு திருச்சபையில் ஞான முழுக்கிற்காக அழைப்பை கொடுத்தேன். நிறைய பேர் ஞான முழுக்கை பெறுவதற்கு தங்களுடைய பெயரை கொடுத்தார்கள். அதில் எல்லாருடைய பெயரை அப்படியே வாசித்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு வாலிப சகோதரி தன்னுடைய பெயரை அவங்களும் கொடுத்துருந்தாங்க. ஞான முழுக்கு பெறக்கூடிய ஒரு நாள் வந்தது. அது ஒரு குறிப்பிட்ட டைம் நாங்கள் ஒதுக்கி அந்த டைமில் ஞான முழுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கக்கூடிய அந்த நாளில் அந்த பெண் வரலை. அப்படியே விசாரித்து பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்குரிய அந்த மாதவிடாய் அப்படின்னு ஒரு காலகட்டம் வந்ததுனால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. பிறகு எனக்கு தெரிந்த அளவுக்கு பல வருடங்கள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிந்த அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த சகோதரி ஞான முழுக்க பெறாமலேயே போய்விட்டாள். ஒருவேளை ஞான ஸ்நானம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அதை ஒருவேளை நம்ம நிராகரிப்போம் அப்படின்னா, ஒருவேளை சில சாக்குப்போக்குகள் சொல்லி ஒருவேளை நாம் நிராகரிப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளையே அறியாமல் நமக்கு கேடு உண்டாகும்படியாக இவைகளை செய்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவஜனமே, ஆண்டவர் உங்களிடத்தில் அழைப்பை கொடுக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை இந்த நாளில் நீங்கள் கேட்கும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சத்தத்தை இந்த நாளில் கேட்பீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் தத்தம் செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் நான் உம்முடைய சமூகத்தில் ஞானம் முழுக்க பெறுகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கேட்ட முடிய வேத வாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவ குஷ்டங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, எங்களுடைய பாவ கரைகள் போக்கப்படுவதற்காக நீர் வைத்திருக்கக்கூடிய இந்த நல்ல திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். நாகமானினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த குஷ்டங்கள் நீங்கினது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் பாவ குஷ்டங்கள் நீங்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணம் செய்வார்கள் என்றால் அவர்களை உம்முடைய ஆவியினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.